ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் மாவு அரைச்சேன். அதனால் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் குருமாவும் தான். இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டிங்கன்னா டக்குன்னு வணங்கிடும். இப்போ கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலையை போட்டு இறக்குனிங்கன்னா குருமா ரெடி ஆயிரும். இது நல்லா மேட்ச் ஆகும். இப்போ இட்லிக்கு குருமா ரெடி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்